Hey friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு haul video and இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமான ஸ்டஃப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். லைக் dresses ஆகட்டும், watches ஆகட்டும், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னும் வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன் நான் இப்படி சூஸ் பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சோ ஒன்னொன்னா நீங்களும் வந்து பாருங்க நான் என்னென்ன பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எஸ் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து Amazonல தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரு சில லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணாலும் நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். First starts off with this இந்த ஒரு பியூட்டிஃபுல் டாப். இந்த டாப்ல வந்து ஹைலைட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் பேட்டர்ன் தாங்க. இது வி நெக் டைப்ல வருது. அண்ட் இந்த வி நெக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு பேட்ச் ஒர்க், அதாவது நெட் லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சீத்ரூ மாதிரி தெரியுதுனால இது போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் எதுக்கு, அதாவது இந்த டாப் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கோட பேரப் பண்ணி ஒரு சில ஸ்டைலிங் ஐடியாஸ்க்கு வேண்டி வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு இன்னும் ஸ்கர்ட் இன்னும் வந்து ரீச் ஆகலை, பட் டாப் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 250 தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வெரி ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸ்கர்ட்டோட எல்லாம் பேரப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஸ்டைலிங் வீடியோஸில் இதை வந்து போட்டு காமிக்கிறேன். அடுத்ததும் இதே மாதிரி ஒரு டிஷர்ட் மாடல் தான் வாங்கியிருக்கேன், டாப் மாடல். ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியன் மெட்டீரியல். அண்ட் இந்த பனியன் மெட்டீரியல் வந்து எனக்கு பார்க்க ரொம்பவே சின்னதாக இருக்குது பாருங்கள். எனக்கு எப்படி பார்த்தோம், ஸ்ட்ரெச்சபிள் தான், போட்டுக்கலாம். பட் டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ பார்த்தாலே வந்து தோணுது. அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் மாதிரி வருது. நெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கைண்ட் ஆஃப் வி நெக். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட பேரப் பண்ணி ஸ்டைலிங் வீடியோஸ் போடலான்னு சொல்லி தான் இதுவும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் அரௌண்ட் லைக் 300 rupees தான் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நமக்கு எக்கச்சக்கமான டாப்ஸ் எல்லாம் வந்து அழகழகாக கிடைக்கும். அண்ட் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த ஒரு டாப். ஆனால் இந்த டாப்பை நான் ஆர்டர் பண்ணலைங்க. இது வந்து நான் ஸ்கர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ஒரு டாப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு நிஜமாமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. டாப் எல்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஒரு ரயான் ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மாதிரி பூ போட்ட எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நைஸ் டாப். இது ப்ளூ ஜீனோட வந்து பேரப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் கேட்ட ஸ்கர்ட் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து என்ன பட்ஜெட்னு கூட எனக்கு தெரியாது, இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் தெரியாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதை பற்றி எதையுமே என்னால் வந்து சொல்ல முடியாது. எனக்கு மாற்றி கிடைச்சிச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு க்ராப் டாப் மாடல். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பிங்க், ஒயிட் அண்ட் தென் ப்ளூ கலர். இந்த டை மெத்தட் சொல்லுவாங்களா, அந்த ஒரு மெத்தடில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கைக்கிட்ட வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் கொடுத்து இந்த மாதிரி கீழே வந்து எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஸோ கையில் வந்து இன்டாக்டாக அந்த பஃப் இங்கே மட்டும் ஹோல்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடியே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அ க்ராப் டாப் மாடல் மாதிரி. இது நீங்கள் ஸ்கர்ட்டோட பேரப் பண்ணிக்கலாம், பேண்ட்டோட பேரப் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எலிகெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டாப் வந்து வாங்கி நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த டாப் எங்கே வாங்கினீங்க, அந்த ஸ்கர்ட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சனால அதே மாதிரி இதையும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த சம்மருக்கு ஏதாச்சும் வெக்கேஷன் பிக்னிக் போகிறதா இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளான வந்து ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவும் வந்து அந்த ஸ்கர்ட்டில் ஸ்டைலிங் பண்ணி காமிக்கலாம் வேண்டி தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஸ்கர்ட்லாம் எதுவுமே வராதனால தான் இது இப்படி உங்களுக்கு ஹால் வீடியோவாக வந்து காமிக்கிறேன். ஒன்ஸ் ஸ்கர்ட்லாம் வந்த பிறகு கண்டிப்பாக இதை வச்சு பேரப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படியெல்லாம் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அடுத்தது வந்து ஹேண்ட்பேக்ஸ் வந்து காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி. இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்லிங் பேக் டைப் அல்லது கிளச்சாகவும் கூட இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராட் பேஸ் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வருது. அண்ட் ஸ்லிங்கும் கொஞ்சம் நல்லா இந்த ரேஞ்சுக்கு வருது. நீங்கள் அட்ஜஸ்டபிள் ஸ்லிங் தான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்காக வேணாலும் லாங்காக வச்சுக்கலாம், ஷார்ட்டாக வேணாலும் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். கையில் இப்படி கேரி பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அண்ட் இது வந்து லைக் ஒரு மேக்னெட்டிக் க்ளோஷர் தான், ஓகேங்களா? ஸோ மேக்னெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப எசென்ஷியல்ஸ் தான், ஒரே ஒரு பவுச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியாக இங்கே ஒரு பவுச் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் உங்களோட செல்ஃபோன்ஸ், குட்டி வாட்டர் பாட்டில் அண்ட் லைக் கொஞ்சம் மேக்கப் ஸ்டஃப், அந்த எசென்ஷியல் வெரி வெரி எசென்ஷியலான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு போக முடியும். மற்றபடி இது வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு பேக் தான். பட்
ஸ்டைலிங்க்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக க்யூட்டாக இருக்கும். அண்ட் பெய்ஜ் கலர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். எனக்கு பெய்ஜ் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக் பேக் மாடல். அண்ட் இந்த ஒரு பேக் பேக் வந்து தன்மை குட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போ மாடல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவுச்சுக்குள்ளார இங்கே வந்து உங்களோட ஸ்டஃப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். லைக் எமர்ஜென்சிக்கு லைக் காயின்ஸ், ஃபோன் சார்ஜர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி உள்ளார வந்து லைக் ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் தேவையான புக்ஸ் கூட நீங்கள் காலேஜஸ் கூட கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் இன்னொன்று ஹைலைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பவுச் வேறு வச்சுருக்காங்க. சீக்ரெட் பவுச் சொல்ல முடியாது, சீக்ரெட் ஏரியா வச்சுருக்காங்க இந்த பேக்லேயே. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக போச்சு. அந்த சீக்ரெட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஓ, இதுலேயே ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து கேஷ் எல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா கேஷோட இடத்துல வந்து வச்சுருவேன். ஓகேங்களா, நம்ம பேக்லேயே வந்து ஒரு பர்ஸில் உள்ளார எடுத்து வச்சுருவோம். எப்போயாச்சும் சுத்தமாக வாஷ் அவுட் ஆன பிறகு நம்மளுக்கு ஐயோ ஒரு இடத்துல போய் நின்று பிறகு ஐயோ நம்ம கையில் காசு இல்லையே நினைக்கும் போது டக்குன்னு அந்த இடம் தோணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஏரியா நாமளே வச்சுக்கலாம். அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்டைலிங் பர்பஸ்க்கு இப்படி அழகாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லெதர் பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிலோ 500 rupees தான் நான் வந்து காமிக்கிறது. எல்லாமே வந்து பிலோ 500 rupees தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ஒன்று தேடி பார்த்து வாங்கினேன். பிகாஸ் இட் ஷுட் பி இந்த பட்ஜெட்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்து வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸும் வேலை வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஒன் குட் பேக். ஸோ இந்த அளவுக்கு ஹீல்ஸை வந்து போடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே போட்டுட்டு தான் இருந்தேன். அண்ட் கல்யாணம் ஆன பிறகு அப்படியே நிறுத்திட்டேன். அது ஏன்னா எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு தான் வந்து இத்தனை பிளாக் ஹீல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஒரு 2 inch அளவுக்கு போடுறது தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப டாலாக தெரியுறேன், ரொம்ப ஹைட்டாக தெரியுறேன்னா எனக்கே என் கண்ணாடியே பற்ற மாட்டேங்குது. நான் கண்ணாடியை தாண்டி போகிற மாதிரி இருந்தது. நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஃபஸ்ட் யூஸ் பண்ண கண்ணாடி நான் அதை தாண்டி போன மாதிரி இருந்தது இந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு. ஸோ அதுலேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ஸ்டைலிங்கெல்லாம் இந்த மாதிரி ஹீல்ஸ் இருந்தால் தான் ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யாராச்சும் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெய்ஜ் கலரில் ஹீல்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆனால் இந்த ஹீல்ஸில் வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அந்த மாதிரி கொஞ்சம் அந்த விரிஞ்சு வந்துருக்கு, நல்லா கிராக் இருக்குது. ஸோ இந்த ஹீல்ஸ் எனி டைம் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து டெஃபினட்டாக நான் வந்து ரிட்டர்ன் போட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு கலர் ஷேடில் இதிலே வேறு கலர் ஷேட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து பிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்தது கிச்சன் லைனர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வீடை வந்து மெல்லமாக அழகுபடுத்திட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து லைக் கர்டன்ஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. எல்லா இடத்துக்கும் தேவையான கர்டன்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டோம். அண்ட் இப்போ வந்து கிச்சனில் வந்து கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனில் தேவையான விஷயங்கள்லாம் ஒன்றா மெல்லமாக வந்து பார்த்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடு வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்பவே டைட்டாக தான் இருந்தது. ஸோ நமக்கு எல்லாமே அட் அ டைம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ மெல்லமாக அமௌண்ட் வரும்போது நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து அழகுபடுத்திக்கலாம், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் பிளான் பண்ணதான். ஸோ வீட்டுக்கு வெளியே ஆகட்டும், வீட்டுக்குள்ளார ஆகட்டும், அந்த டைல்ஸ் எல்லாம் மாற்றினது அதெல்லாம் வந்து ஒன்றா நாங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ கிச்சனில் வந்து தேவையான வெசல்ஸ் ஆகட்டும், தேவையான கண்டெய்னர்ஸ் ஆகட்டும் ஒன்றா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது இந்த லைனர்ஸ் தாங்க. இந்த லைனர்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த ஷெல்ஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரையாகுது. நம்ம வச்சு எடுக்கிறனால அந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் கரையாகுது. ஸோ லைனர்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைனர்ஸ் வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரையாகாமல் இருக்கும். அண்ட் நம்ம ஏதோ கீழே பட்டா கூட அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லைனர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். எதிர்பார்க்கறத விட நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் வரும்னு நினச்சேன். பட் இது தாராளமாக நிறையவே வருது. ஸோ கிச்சன் ஷெல்ஃப் எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஒட்டுறதில்லை, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நான் பண்ணும்போது நான் சுஜா டெய்லி டைம்ஸில் vlogல வந்து நான் கவர் பண்ணுறேன் இது எப்படி பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு. கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். அது அந்த சொன்னேன்ல ஒரு ஸ்டைலிங் வீடியோக்கு வேண்டி இந்த கிளாஸஸ்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த மனதில் ஸோ அதில் இந்த மாதிரி கிளாஸ் தானே போட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து அது உருண்டை கிளாஸு. பட் எனக்கு இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்புன்னு நினைக்கிறேன். ஆம் ஐ கரெக்ட்? தப்பாக இருந்தால் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிளாக் கிளாஸ் வச்சு அது கோல்டன் ஃப்ரேம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ரேம். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் போட்டு காமிக்கிறேன். ஓ வா, நல்லா பளிச்சுன்னு தெரியுது.
ஓ இல்லை இல்லை எல்லோவா தெரியுது, ஆனால் பளிச்சுன்னு இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா கூலிங்காக தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 பியூட்டிஃபுல்லான வாட்சஸ். ஒரு வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்குது, அந்த டிஜிட்டல் வாட்ச் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து நான் லைக் நம்ம வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் கேசியோலேருந்து அட்லீஸ்ட் மினிமம் 4000 to 5000 ரேஞ்சில் வரும். ஆனால் இது நான் வந்து 250 rupeesக்கு வாங்கினேன். நமக்கு ட்ரெண்டில் இருக்கணும், இந்த பிராண்டு தான் அவசியம்னுலாம் கிடையாது, ட்ரெண்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள், இப்படி போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupeesக்கு. அண்ட் வாட்ச் நல்லா தான் ஓடுது, 3:13 டைம் காமிக்குது. இன்னும் நான் எதுவுமே செட் பண்ணல, செட் பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று வந்து சரியாக சொதப்பிச்சு. இந்த வாட்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உப்பா சாமி அப்படின்னு மாதிரி இருக்குது. அந்த வாட்சை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டயல் பார்த்து தான் நான் வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த டயல் வந்து சின்னதாக க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் என் கைக்கு வந்தோடனே ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் என் கை குட்டி கைக்கு வந்து ரொம்பவே பெருசாக தெரியும். அண்ட் இது வந்து என்னோட ஓன் ஸ்கின் கலரில் இருக்கனால இது எனக்கு போட்டால் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அதுதான் வந்து இதில் எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரியுது. அண்ட் த டயல் ஆல்சோ வெரி வெரி பிக். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு மென்ஸ் வாட்ச். இது தெரியாமல் நான் ஆர்டர் போட்டேன்னா எனக்கு இது டயல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என் கைக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த வாட்ச் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த டயல் பெருசாக இருக்கிற வாட்ச், அது கூடவே இந்த மாதிரி ஸ்ட்ராப்பும் வந்து கொடுத்துருக்காங்க, மெட்டல் பேண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் பேண்ட் இஸ் மோர் குட். இந்த ஸ்ட்ராப் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வார் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. அண்ட் ஒன்று பிஞ்சு போயிடுச்சு, ஐயோ. ஸோ ஆர்டர் பண்ணது ஒன்று கிடைக்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ இதை மட்டும் தயவுசெய்து வாங்கிடாதீங்க, நான் அதை வந்து ஹானஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். இந்த .NK வைட்டமின் C+E சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன், வாட்டர் லைட், SPF 50 PA+++. அண்ட் இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இதை பற்றி ரேவ் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் நம்ம வந்து எவ்வளோ போடுறோமோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், சன்ஸ்கிரீன் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பிரைஸ் அரௌண்ட் 450 rupees கிட்ட வந்தது. worth it. டெஃபினட்டாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து எப்போவுமே நம்மளை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ஒரு சன்ஸ்கிரீனில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் பிராண்டோட பிரைட்னிங் விட்டமின் C சீரம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பாட்டிலே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபாக்ஸ்டெயில் பிராண்ட் எல்லாமே வந்து க்யூட்டான ஒரு பேக்கேஜிங் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. கைண்ட் ஆஃப் லக்ஸரி பேக்கேஜிங் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளோட ரீல்ஸ்லையோ ஷார்ட்ஸ்லையோ நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி நாசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இப்படி லாக் பண்ணிட்டேன்னா இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜாக இருக்கும். அண்ட் பாட்டில் ரொம்ப க்யூட்டாக கன்வீனியண்ட்டாக இருக்குது, எங்கே வேணாலும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்காரா வந்து லைக் அரௌண்ட் 200 rupees தான் வருது. அண்ட் இதை இன்னும் ட்ரை பண்ணல. அண்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதுதான் ஃப்ரம் த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் பிராண்டோட மஸ்காரா. லேஷஸை லென்த்தன் பண்ணி நல்லா வால்யூம்னஸாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச். ஸோ இப்போ சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்டிக் ஃபார்மேட்டில் வருது, பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. சரி நாமளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது SPF 50 கைண்ட் ஆஃப் அ டெய்லி ஸ்டிக் மாதிரி. ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி இருக்குது, பேக்கேஜிங் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி டூ. அண்ட் இது இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க அந்த ரொட்டேட்டர். அண்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் மேலே வரும். நீங்கள் ஃபேஸில் இப்படி ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம், கையிலலாம் மெஸ்ஸே ஆகாது. அண்ட் ஈவனாக இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் காஸ்ட்டை வந்து விடாது. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான். இந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் எல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டு. ஃபேஸில் மேக்கப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து ப்ளஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளஷ் இந்த மாதிரி வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி. தெரியல இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரூஃப் ஆஃப் பியூட்டியோட ஒரு ப்ளஷ். அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவே பிங்க் ஷேட்.
ரொம்ப நல்லா இருக்குது கலர். இதை பிளெண்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ மை காட், கொஞ்சம் தான் எடுத்து அப்ளை பண்ண பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ப்ரஷ் கிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இது ஃப்ரம் த பிராண்ட் DUCARE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 pieces மேக்கப் ப்ரஷ் கிட் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ இதோட கலர் வந்து அட்டகாசம், வாவ்னு வந்து சொல்லலாம். ஸோ கலர்ஸ் ஒன்றுனா காமிக்கிறீங்க பாருங்க. பிரிசில்ஸ் வெரி வெரி சாஃப்ட், சூப்பர் சாஃப்ட். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது என் ஃபேஸில் படுற மாதிரியே இல்லை, குத்தலை கொடையில். ஈவன் ப்ரொஃபஷ்னல் ஆனால் மேக்கப் ப்ரஷஸ் கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ வெரி சூப்பர் சாஃப்ட், வெரி எக்ஸைட்டட் டு யூஸ் திஸ். அண்ட் இது கூட இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பிரிசில்ஸோட ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிசில்ஸோட ஷேப் வந்து மாறவே மாறாது. ஸோ எல்லாத்துக்கும் நீட்டாக வந்து பேக் பண்ணி ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நெட் கவர்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இது ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ப்ரஷ். பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க. இப்படி வச்சு நம்ம ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கலர் காம்பினேஷன்ஸ், ஐ ஷேடோ ப்ரஷஸ், பவுடர் ப்ரஷஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 piece செயின் செட். அந்த டார்க் க்ரீன் கலரை வந்து டாப் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு மாதிரி செயின் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ரொம்ப ஃபெமினைனாக இருக்கும். சம்திங் நம்ம கழுத்தில் போடும்போது நம்மளை ஃபெமினைனாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 piece கிடையாது, இது 4 piece. ஸோ இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 200 rupees கிட்ட வந்திருந்தது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட குட்டியான ஒரு ஹால் வீடியோ. அண்ட் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் டிரான்சிட்லேயே இருக்குது. வந்த பிறகு டெஃபினட்டாக இன்னொரு ஹால் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் எஸ், எப்போவுமே டிஸ்கவுண்ட் இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் சார்ந்த வீடியோஸ்லாம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாட்டா, bye bye.